ஒரு கீபோர்டு ஒன்று தேவைப்படுது. நம்ம லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ கீபோர்டில் ஒரு ஃபங்க்ஷன் கீ ஒர்க் ஆகல. ஒரு புது கீபோர்டு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை உங்க லேப்டாப் டெஸ்க்டாப்புக்கு ஒரு சூப்பரான கீபோர்டா எப்படி மாத்துறங்க தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர் டெக் மாஸ்டர்ல இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்ல இதுதான் பாக்குறது முதல் வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிபிகேஷனோட. நம்ம ஸ்மார்ட் ஃபோனை நம்ம லேப்டாப்போட கீபோர்டாக மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே சாஃப்ட்வேரை ஏபிகே ஃபைலாக நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசர் போயிட்டீங்க அப்படின்னா ப்ரௌசர் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ரிமோட் மவுஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, இதுதான் இதோடைய அபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்தாச்சு அப்படின்னா இதை பற்றி தகவல் வந்து நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ண போகிறீங்களா இல்லை கெட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. கெட் நோ கொடுத்துடலாம். கெட் நோ கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன டிவைஸ்க்குலாம் அந்த சாஃப்ட்வேர் இருக்கோ எல்லா டிவைஸையும் காட்டுது. நமக்கு விண்டோஸ் போதும், விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமோட் மவுஸ்ன்னு சொல்லி இந்த இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமோட் மவுஸ்ன்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் ஐக்கான் வந்துடும். இதே சாஃப்ட்வேரை நம்ம மொபைலில் ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண அதே சாஃப்ட்வேரை ஏபிகே ஃபைலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்க. நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ரிமோட் மவுஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா முதல் முறையாக ஓப்பன் பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷனோட முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கவனமாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் கவனமாக ரீட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறேன். உள்ளே வந்தீங்கன்னா கடைசியாக கனெக்ட் ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் டிவைஸ் டு த சேம் ஒய்ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு மொபைலும் லேப்டாப்பும் ஒரே ஒய்ஃபைல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் மொபைல் ஒய்ஃபை இருந்தால் கூட உங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா செலக்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லி அந்த ஒய்ஃபைல காட்டக்கூடிய டிவைஸ் எல்லாமே காட்டும். நம்ம லேப்டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டச் பேட் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மவுஸ் மாதிரி இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்தலாம். அதாவது சிங்கிள் டேப், டபுள் டேப் பண்ண என்ன, உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு, டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்கள் கையை வச்சு உங்கள் விரலை வச்சு நீங்கள் எப்படி பயன்படுத்துங்க முழு தகவலும் கொடுத்துருக்காங்க. அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு டச் பேட், உங்களுக்கு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டச் பேட் நீங்கள் எப்படி பயன்படுத்திங்களோ அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய மொபைல் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்கள் டச் பேட் எப்படி பயன்படுத்திங்களோ அதே மாதிரி உங்கள் மொபைலில் கூடிய இந்த க்ரீன் கலர் ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் டச் பேடாக பயன்படுத்திக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன தகவலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா மீடியா கண்ட்ரோல்ஸ், நீங்கள் மீடியா தான் ப்ளே பண்ணுறீங்கன்னா வால்யூம் கூட்ட குறைக்க, நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு லேப்டாப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன ஐக்கான்லாம் இருக்குமோ அந்த ஐக்கான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர், உங்களுக்கு ஃபைல் மேனேஜர், என்ன பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன ஐக்கான் தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டிங்கன்னா ஒரு ப்ரௌசரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நீங்கள் மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ரௌசருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மொபைலோட கீபோர்ட், இந்த கீபோர்ட் தான் இப்போ லேப்டாப்புக்கு கீபோர்டாக யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் எதாவது யூஸ் பண்ணால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண ஃபுல் தகவலும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் டியூட்டோரியல்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தினா ஷார்ட்கட் பயன்படுத்த முடியுங்கிற ஃபுல் தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பவர் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷடன் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பு, ரீஸ்டார்ட்டு, லே ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டைப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ஐக்கானில் ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டேன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் கூகுள் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் வந்துருச்சு. என்ட்ரு பண்ணிடுங்க. நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். போல் மல்டிமீடியா தான், மீடியா தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு யூடியூப் போய்க்கலாம். இதிலே நான் யூடியூப் போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்ட் மவுஸ் எப்படி யூஸ் பண்ணீங்களோ, கீபோர்ட் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் பண்ணுறேன், நம்ம சேனலை நான் சர்ச் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்திருக்கேன். ஒரு வீடியோ ப்ளே பண்ணினாலே இந்த மீடியா கண்ட்ரோல் ஃபுல் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், வால்யூம் கூட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லெஃப்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கூடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வால்யூம் குறைச்சிக்கலாம்.
இந்த கண்ட்ரோல் முழுவதுமே இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரௌசரை கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ப்ரௌசர் ஐக்கான் போயிருங்க. நீங்கள் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபுல் பேஜ் அந்த இருக்கக்கூடிய பேஜை ஃபுல்லாக வரனாலும் வந்துக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணாலும் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் பண்ணுறீங்க, ஜூம் அவுட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய பேஜை க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒய்ஃபைல நம்ம லேப்டாப்புக்கு நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கீபோர்ட் மவுஸ் 2 வேலையுமே ஒரே அப்ளிகேஷன் பார்த்து கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லாக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஷடவுன் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக ஷடவுன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஷடவுன் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சின்ன அப்ளிகேஷன், ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் லேப்டாப்க்கோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணாலும் சரி இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி பாருங்கள். நான் 2-3 அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. நிறையா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சில ஃபியூச்சர்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கிடைக்காது, ப்ரோ வெர்ஷன் தான் மட்டும்தான் கிடைக்கும். உண்மைக்குமே ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். உங்கள் லேப்டாப் கூட உங்கள் மொபைலில் கீபேட் ப்ளஸ் மவுஸை மாற்றுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கீழே கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வரிசையாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ஒரு வெப்காமாக யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோவில் ஒரு கீபோர்டாக எப்படி யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் கொடுத்துக்கோங்க. மற்ற ஸ்பீக்கர் வெப்காமை நீங்கள் பார்க்கலாம் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதாது, மற்றவங்க தெரிஞ்சு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தொடர்ந்து கிடைக்கும். நான் ராஜசேகர். நன்றி.